உங்கள் காதல் சக்ஸஸ் ஆகணுமா? தயிர் வடை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் சாப்பிடுங்க. உருட்டுலேயும் உருட்டு, இவ்வளோ பெரிய உருட்டை யாருமே கேட்டிருக்க மாட்டீங்க. இந்த கிளிப்பிங் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பயங்கர வைரலாக போச்சு. சரி பேச்சுலர்ஸ், கடைசி ட்ரையாக இந்த தயிர் வடையும் ட்ரை பண்ணிடலான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு ரெசிபியை சேவ் பண்ணிக்கோங்க. 1 கப் வெள்ளை உளுந்த 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். கிரைண்டரில் அரைச்சிங்கனாலாம் இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு மாவு வரும். அண்ட் தண்ணி லைட்டாக தளிச்சு தான் அரைக்கணும். மாவு ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். மாவு அரைச்சோடனே உப்பு போட்டு பீட் பண்ணிங்கன்னா தான் புசு புசுன்னு வடை வரும். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காய பொடி, அரிசி மாவு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு வடையை உடனே சுட்டு எடுத்துருங்க. அப்பதான் மேல நல்லா மொறுமொறுன்னு உள்ள நல்ல சாஃப்டா கிடைக்கும். அண்ட் இந்த டெக்னிக் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு தெரியாது. வடையை டைரக்டா தயிர்ல போடக்கூடாது. கொஞ்சமா பால் சுடு தண்ணி போட்டு அதுல வடையை லைட்டா ஊற வச்சுட்டு எடுத்தீங்கன்னா அந்த எண்ணெய் ஸ்மெல் எல்லாம் வராம இருக்கும். தாளிப்பு ஆப்ஷனல் தான், வேண்டானா நீங்க விட்டுறலாம். இப்ப வடையை ஊற வச்சுட்டு மேல கேரட், வெங்காயம் அண்ட் மறக்காம காரபூந்தி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சீரக பொடி, மிளகாய் பொடி போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து சாப்பிடுங்க. வடை சும்மா டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்.